ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? சதீஷ் ராதா விளாக்ஸ்க்கு வரவேற்கிறாங்க. பாப்பாவை ஸ்கூலுக்கு அமுச்சு விட்டாச்சு. இப்போ தம்பி பார்க்குற நேரங்க. தம்பிக்கு பாருங்கள், அவனையும் இப்போ இன்றைக்கி ப்ரஷ் பண்ணுறான்னு சொன்னான். அதனால் ப்ரஷ்ஷில் பேஸ்ட் போட்டு தந்தான். அவனையும் அழகாக பல் விளக்குறாங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் தம்பி பல் விளக்குறான். அழகாக விளக்குறாங்க. பல்லில் ஒரு கரை கூட இல்லை, நீட்டாக விளக்கி க்ளீன் பண்ணிக்கினாங்க. அதுக்கப்புறம் போய் குளிப்பாட்டி கூட்டின்னு வந்தாங்க. கூட்டின்னு வந்து பாருங்கள், க்ரீம் போட்டுனே இருக்கிறான். எனக்கும் கொடுன்னு கேட்டாங்க. கொஞ்சமாக கையில் தந்த உடனே எடுத்து வாயில் போட்டாங்க. அதுக்கப்புறம் அண்ணாதுங்க தொடச்சி பார்த்தா முழுங்கிட்டான் அதுக்குள்ளேயே. சரி விட்டாச்சு. அதுக்கப்புறம் பவுடரை போட்டு நல்லா பூத்துன்னு பவுடர் அடித்து பையனுக்கு நல்லா ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டு அதுக்கப்புறம் பொட்டு வச்சு பையன் பாருங்கள் அழகாக இருக்கிறான். பொட்டெல்லாம் வச்சு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணதுமே அழகாக இருக்கிறான். தலைமுடி தாங்க இறந்து கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு இவன் முடி என்ன பண்ணாலுமே இப்படியே தான் சுருண்டி நின்றுக்குதுங்க. நானும் எவ்வளோ எண்ணெய் வச்சு சீவி விட்றேன். என்னென்னவோ 2-3 டைம் கட்டிங் பண்ணி விட்டேன். ஒரே டைம் தாங்க மொட்டை பண்ணினுக்கிறேன். மறுபடியும் மொட்டை அடிக்கலான்னு தான் முடி விட்டுனுக்கிறேன். ஆனால் பாருங்கள் எவ்வளோ முடி இருக்குது. ஆனால் முடி இல்லாத மாதிரியே தெரியுது. சொட்டியாக முடி வளர்கிறதுக்கு அவனுக்கு முடி வளரலைன்னா கூட இருக்கட்டுங்க, ஸ்ட்ரைட்டாக இருந்தால் கொஞ்சம் ஷைனிங்காக. அவங்க அக்கா முடி ஒரு நாள் உங்களுக்கு காமிக்கிறாருங்க. அவங்க அக்கா முடி நல்லா ஷைனிங்காக பளபளன்னு அழகாக இருக்குங்க. இவனுக்கு மண்டல இருக்கிற முடி ஃபுல்லாமே தீபாவளிக்கு முறுக்கு சுடுவோமே அந்த மாதிரி முறுக்காக இருக்குதுங்க. எனக்கு காமெடியாக இருக்கு. எப்படி சீவனாலுமே அவனுக்கு ஹேர் ஸ்டைல் செட்டே ஆகிறதுலங்க. எப்படி தான் நான் சீவிட்டோ தெரியல. அவன் வளர்ந்து வந்து கேட்பான், ஆமாம் என் முடி இப்படி ஆயிடுச்சு, என்ன பண்ணீங்க அப்படின்னு. அவங்க அப்பாவுக்கும் அந்த மாதிரி தாங்க இருக்குது. அவங்க அப்பா சீவி விடுறதுனால அவங்க அப்பனுக்கு சரியாக போயிடுச்சு. தம்பி இப்போ குட்டியும் இல்லையா, அவனுக்கு கொஞ்சம் விவரம் வந்துட்டால் சரியாக போயிடும்னு நினைக்கிறான். சரி பாய்ங்க.